T20 ஃபார்மேட்ல இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஷுவராக இருக்காங்க. எதுல டெஃபினட்டாக எதுல வீக்குன்னு நினைக்கிறேன்? இந்த வாட்டி இந்தியன் டீம் எது வரைக்கும் போவாங்க? ஷுவராக நீ என்ன கேட்டிங்கன்னா கப்பு நமக்கு தான் நான் சொல்லுவேன். அப்படிதான் இது 4-5 மணி நேரம் நடக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கும் வண்டி நல்லா ஓட்ட தெரியும், எனக்கும் ஓட்ட தெரியும். அது ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு அது ஆயிடுது. நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்றும் ஆகுதுன்னு. பட் டெஃபினட்டாக கப்பு நம்ம அடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. லவ்லி காம்பினேஷன். எந்த டீமுக்குமே கொஞ்சம் தூக்கம் போகும். இந்தியா ஆட போகிறோம்னு அது போகிறோம். இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. என்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸ்லோ விக்கெட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஃபாஸ்ட் விக்கெட். வி ஹவ் பீன் கிவிங் ரிசல்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். யார்கர்னா பும்ரான் தான் பேசுகிறோம். இங்கே வேற இன்னொரு பேர் நெக்ஸ்ட் பேர் வரக்கூடிய பேர் வந்து நட்ராஜன் தான். நட்ராஜன்ட்டே சொல்லிருக்கேன். ஸோ யார்கர் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நட்ராஜனை ஏன் சைட் லைன் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேப்டன்சி எப்படி இருக்கும்? ரோஹித் சர்மா அண்ட் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா இஸ் பிரில்லியன்ட் சார். 5 தடவைலாம் கப் அடிக்கவே முடியாது T20 கேப்டன்சி இல்லாமல். அதாவது தோனி அளவுக்கு கோல் இல்லை, பட் தோனி அளவுக்கு ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் தான். ஹர்திக் பாண்டியா வந்து சண்டை போடுற ஆளே கிடையாது. சண்டை போடுற ஆள் மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்றோம். மும்பைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா வந்த புதுசுல ஒரு புது கேப்டனை, ஒரு புது டீமை கேப்டன் பண்ணி கப் அடிச்சவர். அடுத்த வருஷம் அந்த டீமுக்கு ரன்னரா கொண்டு வந்தவர். அப்போ அவருக்கு ஏதோ இருக்கவே தானே அவ்வளவு எடுத்து வராரு புது பிளேயர்ஸ். இவர் கூட சூயிங்கம் சாப்பிட்டு வர்றாரு சூரியகுமார் யாதவ். கிரிக்கெட் ஆட வர்றாரா இந்த சூயிங்கம் அட்வர்டைஸ் பண்ணி மாடலிங்க ரேம்ப் வாக்கான்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாருல, அதுதான் நமக்கு மெயின். நம்ம ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்துட்டு கூடாது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே அதிகமாயிடுச்சு. இன்னும் they are people who give their answer, they don't give their anger. என்னுடைய ஆன்சர் வந்து ஆங்கர் தான், பட் அது பர்ஃபார்மன்ஸ்ல தெரியும், ரிசல்ட்ல காமிக்கிறாருல. விராட் கோலி பீக் ஃபிட்னஸ்ல இருக்கும்போது குவிட் பண்ணிட்டாருன்னா ஐயோ விராட் கோலி ஏன் விட்டாருன்னு எல்லாரும் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணது நல்லது. இவர் போய் இல்லாமல் இன்னது ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து ஆடுகிறார் சில பேர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமை வச்சுக்கூடாது. அந்த அளவில் அவர் எடுக்கிற மூவ்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. KL ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா பற்றி நான் ராங்காக பேசவே மாட்டேன். மோஸ்ட் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் பேட்டிங் எங்கே மீதி பேர் கஷ்டமாக இருக்கும் அங்கே இவங்களாம் ஆடி காமிச்சவங்க. அவங்களாம் என்னைக்கு வேணால் ஃபார்முக்கு வந்து என்னைக்கு வேணால் மேட்ச், தேர் ஆல் கேம் சேஞ்சர்ஸ். அவங்கள பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது பெட்டர். அவங்க பண்ணுறது கரெக்ட் தான். நம்ம எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. சிலது தாண்ட முடியல, சிலது தாண்டி வரும். ஏன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. நல்ல கிரிக்கெட் ஆடணும், அவ்வளோதான். கப் அடிக்கிறோமோ இல்லையோ இவங்க தான் ஆக்சுவலாக ஜெயிச்சிருக்கணும்னு சொல்ற லெவலுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாலே போகிறோம். அதை வந்து ரோஹித் சர்மா கம்பெனி பண்ணிடும். இப்போ T20 ஃபார்மேட்ல இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஷுவராக இருக்காங்க. எதுல வீக்குன்னு நினைக்கிறேன்? எதுல வீக்குன்னா எந்த டீமுக்குமே கொஞ்சம் தூக்கம் போகும். இந்தியா ஆட போறோம்னு அது போகிறோம். இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. என்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸ்லோ விக்கெட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஃபாஸ்ட் விக்கெட். வி ஹவ் பீன் கிவிங் ரிசல்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் வென் வி விசிட் கண்ட்ரீஸ். ஆஸ்திரேலியா போனால் சரி, இங்கிலாண்டில் போனால் நல்லா பண்ணுறோம், லோக்கல் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணுறோம், ஐபிஎல்லில் நல்லா பண்ணுறோம், எல்லாம் T20 வேர்ல்ட் கப்பில் இன்னும் பெட்டராக பண்ணலான்றது தான் எண்ணமே தவிர. பட் டெஃபினட்டாக T20 காம்பினேஷன் T20 ஃபார்மேட்டுன்னு பார்க்குறச்சே we have a lot of varieties. எல்லா டீமுக்கும் குறை இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ல இப்போ நட்ராஜனை எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கெடுற வேண்டுதல் மாதிரி நட்ராஜன்ட்டே சொல்லிருக்கேன். ஹீ ஷுட் பிளே. யார்கர்னா பும்ரான் தான் பேசுகிறோம். இங்கே வேற இன்னொரு பேர் நெக்ஸ்ட் பேர் வரக்கூடிய பேர் வந்து நட்ராஜன் தான். ஸோ யார்கர் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு நட்ராஜனை ஏன் சைட் லைன் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனி டே ஹர்ஷ்தீப்போட அவர் பெட்டராக போடுறாரு, அதில் சந்தேகமே கிடையாது. பட் 150 கோடியில் 15 பேர் தான். எவ்ரி 10 crores ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஸோ இவர் எடுத்துருக்கலாமே, அவர் எடுத்துருக்கலாமேனா அத்தனை பேரும் ஃபுட்போர்டில் தொங்கி தான் போகணும் ஃப்ளைட்டில். கஷ்டம். 15 பேர் தான் போக முடியும். இந்த வாட்டி குரூப் ஸ்டேஜ் தாண்டிடுவாங்க. ஷுவர் தான். சூப்பர் 8க்கு போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம், பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணாடாலும் பரவாயில்ல, ஒரு 7 to 8 runs வந்தால் கூட பரவாயில்ல, விக்கெட் லூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்ச அந்த ஆட்டிடியூட்டில் போனோம்னா நிறைய பெட்டர் சான்சஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. அதுலேயே நான் ஒரே பாலில் 100 அடிக்கணும்னா கஷ்டம். அந்த மாதிரி பிச்சஸ் கண்டிஷன்ஸில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஆட முடியாது அங்கே கிரிக்கெட் போயிட்டு. ஏன்னா அது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் வேற. ஓப்பன் கிரவுண்ட் அதிகமாக இருக்கும். ஓப்பன் பிச்சஸ் வந்து கொஞ்சம் வரும், பவுன்ஸ்லாம் இருக்கும், பட் ஸ்லோவாக இருக்கும் பவுன்ஸ். நான் பறக்காது, பயங்கரமாக பறக்காது. குயிக்காக ஸ்ட்ரோக் ஆடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட வேண்டியிருக்கும். அங்கே அப்படி தான் இருந்திருக்கு வெஸ்ட் இண்டீஸில் மோஸ்ட்லி. இப்போ சகலை எடுத்தது எந்த அளவுக்கு விக்கெட் விழும், விக்கெட் விழணும். விக்கெட் டேக்கரில் 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 30 runs போயிடுச்சுன்னா தைரியமாக சகலை எடுத்துடலாம் செகண்ட் ஓவரு. பிகாஸ் இஸ் காட் தட் கான்ஃபிடன்ஸ். அந்த நியூ பால்லே லெக் ஸ்பின் போடுற கான்ஃபிடன்ஸ், 18th ஓவர் கொடுத்தாலும் போடுற கான்ஃபிடன்ஸ். ஸோ T20 ஃப்ளைட் பண்ணி போடுற ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெக் ஸ்பின்னரில் நம்பர் 1 பார்க்குறான் அவர்.
நம்பர் ஒன் தைரியசாலி, கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் தான் பெஸ்ட் டேலண்ட். ஸோ டெஃபினெட்லி ஹீல் பிரேக் பார்ட்னர்ஷிப்ஸ். அது பெரிய ப்ளஸ். அது இந்த வாட்டி இந்தியன் டீம் எது வரைக்கும் போவாங்க? ஷுவராக நீ என்ன கேட்டிங்கன்னா கப்பு நமக்கு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் அந்த டேஸ். இது 4-5 மணி நேரம் நடக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கும் வண்டி நல்லா ஓட்ட தெரியும், எனக்கும் ஓட்ட தெரியும். அது ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது ஆகிடுது. நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்றும் ஆகுதுன்னு. அப்படி பட் டெஃபினட்டாக கப்பு நம்ம அடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. லவ்லி காம்பினேஷன், ஷுவர். ஏன்னா பாகிஸ்தான் த்ரெடராக இருக்காங்க, அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 ஃபார்மேட்லேயும் அவங்க கப்பை வின் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்லேயும் சரி, வேர்ல்ட் கப்லேயும். அதான் நம்ம ரிசல்ட்டு, வெறும் ரிசல்ட்டை மட்டுமே ஃபைனலில் யார் கப்படிச்சாங்கன்னு மட்டுமே பார்த்துன்னு போனால் அந்த ஒரே டீமுக்கு தான் சான்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். பட் இந்த டீம் வில் பி அ த்ரெட் டு எனி டீம். இந்தியன் டீம் வில் பி அ த்ரெட் டு எனி டீம். தே வில் கிவ் ஜிட்டர்ஸ், தே வில் ட்ரிகர் ஜிட்டர்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். அதில் சந்தேகமே கிடையாது. அதில் வி காட் குட் வெரைட்டி, அடாப்டபிலிட்டி, ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்போம். அதனால இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஃபைனல்ஸ் வரதுக்கே சான்ஸ் இருக்குது. இந்த கேப்டன்சி எப்படி இருக்கும்? ரோஹித் சர்மா அண்ட் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா இஸ் பிரில்லியன்ட் சார். 5 தடவைலாம் கப் அடிக்கவே முடியாது T20 கேப்டன்சி இல்லாமல். அதாவது தோனி அளவுக்கு கோல் இல்லை, பட் தோனி அளவுக்கு ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் தான். ஃபண்டாஸ்டிக்காக ஆப்ரேட் பண்ணுவார் போலர்ஸை. போலர்ஸுக்கு வந்து கடைசி ஓவர்ஸ் எப்படி போகணுன்றது கைட் பண்ணுறவர். செட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள், ஓப்பனிங் போய் டாப்பு டிப்புன்னு பவுன்சர் அடித்து இப்படி ஒரு லான்ச் பேடை செட் பண்ணுறது ரன் ரேட்டில், ஸ்ட்ரைக் ரேட்டில். அப்படிலாம் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஐடியல் கேப்டன். நீங்கள் ஹர்திக் பாண்டியா வந்து சண்டை போடுற ஆளே கிடையாது. சண்டை போடுற ஆள் மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறோம். மும்பைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னா அந்த புதுசில் ஒரு புது கேப்டனை, ஒரு புது டீமை கேப்டன் பண்ணி கப் அடித்தவர். அடுத்த வருஷம் அந்த டீமுக்கு ரன்னராக கொண்டு வந்தவர். அப்போ அவருக்கு ஏதோ இருக்கவே தானே அவ்வளோ எடுத்து வர்றாரு புது பிளேயர்ஸை. அப்போ அதை மதிக்கணும் நம்ம. இந்த டீமில் செட் ஆகலைங்கிறது பல காரணங்கள் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்ளம் இருக்கலாம், ரோஹித் சர்மாவோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்த ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹீ பிளேஸ் டு வின். இந்த போலிங் கூட நான் திட்டுவேன், அவர் எதுக்கு பவுன்ஸ் பண்ணினே இருக்க, எதுக்கு முன்னாடி வர்றாரு பும்ராக்கு முன்னாடி சொல்லுவேன். பட் ஹீ பிளேஸ் டு வின். ஹீ இஸ் அ ஃபைட்டர். ஹீ வில் கிவ் இஸ் பெஸ்ட் டு ரோஹித் சர்மான்றது என்னுடைய எண்ணம். பட் அந்த ஆட்டிடியூட் தேவை, அந்த ஸ்வாக். இவர் கூட சூயிங்கம் சாப்பிட்டு வர்றாரு சூரியகுமார் யாதவ். கிரிக்கெட் ஆட வர்றாரா, இந்த சூயிங்கம் அட்வர்டைஸ்மெண்ட் மாடலிங்காக ரேம்ப் வாக்கான்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறாருல, அதுதான் நமக்கு மெயின். நம்ம ஆட்டிடியூடெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹீ வில் கிரியேட் இம்ப்ரெஷன் டெஃபினட்டாக. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஒரு கேப்டன்சியில். ஏன்னா கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் சர்ச்சையை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா யார் பேசினாங்களோ அவங்க பேசினது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டாரு. இதில் வந்து ஹர்திக் பாண்டியோட ரன் ரேட் பற்றி பேசவே இல்லையே சார். அவர் ரொம்ப ஹர்திக் இந்த சீசன் வந்து ஃபார்மில் இல்லைன்றதுலாம் நான் ஒத்துக்கிறேன். பட் T20 வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு 10 ரனில் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். இந்த முகமது அமீர்லாம் போலிங் போட்டு வருது. அப்போ ஒரு அடி அடிச்சார், ஒரு 60-70 அடிச்சார், ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ அந்த வெரி இருக்குது, அந்த 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. குட் ஃபைட்டர். வி வெரி ரேர் டு கெட் சச் ஆல்ரவுண்டர்ஸ். நீ சொல்லலாம் ஓவர் ரேட்டட், அதெல்லாம் ரைட்டு. பட் ரன் ரேட்டு பிக் ஆகணும், அடிக்கணும்னாலாம் ப்ரில்லியண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அவரோட பவுலிங்குமே ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. பவுலிங் ஷார்ட் பிச் ரொம்ப போடுவார், அது போடாமல் இருக்கலாம். அவர் வந்து நல்ல சீமிங் கண்டிஷன்ஸ், பால் சீம் ஆறுது, இப்படி அப்படி சீம் ஆறுதுன்னா இல் பி அ கிரேட் பவுலர். அந்த மாதிரி பிச்சஸில் நீங்கள் பாருங்கள், அவரோட பவுலிங் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள். ஓகே சார், பார்ப்போம் சார். இந்தியன் டீமுக்கு யார் கோச்சாக வரா, இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் போய் அவங்களோட இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாகவே வரலாம். இப்போ அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ICF ரயில்வேஸில் கூட நிறைய கோச் தயாரிக்கிறாங்க. அந்த கோச் கூட நம்ம எடுத்துன்னு போகலாம். பட் வந்து அந்த கண்டிஷன்ஸுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுல பார்க்கும்போது சில பேர் தெரியும் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. அதை வச்சு நம்ம நம்பிக்கையில் தான் போகிறோம். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம பேசினே இருக்கலாம். எல்லாம் நம்ம கூட லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. சிலது தாண்ட முடியல, சிலது தாண்டி வரும். ஏன்னு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதிலே கிடையாது. நல்ல கிரிக்கெட் ஆடணும், அவ்வளோதான். கப் அடிக்கிறோமோ இல்லையோ, இவங்க தான் ஆக்சுவலாக ஜெயிச்சிருக்கணும்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணாலே போகிறோம். அதை வந்து ரோஹித் சர்மா கம்பெனி பண்ணிடும். இந்த டீமில் யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற டீமில் ஐ டவுட் ஷிவன் டூபே கேன் டூ இட். பிகாஸ் பேக் ஃபுட்டில் வந்து இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. சூரியகுமார் யாதவ் பண்ணுவார். சூரியகுமார் யாதவ் தனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும், பிச்சு சேலஞ்சிங்காக இருந்தாலும், கொஞ்சம் போன உடனே கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸை கர்வ் பண்ணாருன்னா, எஸ்பெஷலி பந்து ஹோல்ட் ஆகி வரும்போது அந்த ஒரே ஒரு விஷயத்தை ஜாகிரதையாக பார்த்துனாருன்னா, எடுத்த உடனே அந்த ஸ்ட்ரோக் ஆடாமல் அவர் அப்படி தான் ஆடுவார். அவர் மாற்ற முடியாது. பட் அதில் பிச்சு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிளேக்கு அக்செப்ட் ஆகலைன்னா தான் ப்ராப்ளம். பட் அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் போட்டு மெரிப்பர் இல்லை. அவர் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஃபஸ்ட்டு பால் பவுன்சர் 86 அடிச்சாள். அந்த 6 இன்னும் மறக்கலைன்னா
ஸோ சூரியகுமார் யாதவ் மேலே எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எப்போ பவுலிங்ல யார் இம்பாக்ட்? பவுலிங்கில் வந்து டெஃபினெட்லி பும்ரா, என்ன டவுட் உங்களுக்கு? பும்ராவோட பெட்டர் பவுலர் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஆளே கிடையாது, பும்ரா தான். ஸ்பின்னர்ல 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறோம். ஸ்பின்னர் சஹல், குல்தீப், ஜடேஜா, அக்சர் பட்டேல் இருக்காங்க. குல்தீப் யாதவ் செம்ம எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாஸ் பண்ணி ப்ரொவைடட் ஹி போல்ஸ் மோர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் கூகுளிஸ். இப்போ அவர் போட ஆரம்பிச்சிருக்காரு, பட் சஹல் கூகுளிஸ் போடுறதே இல்லை. அவரோட பேட்டிங்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. குல்தீப் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு பிளே. அந்த இந்த ஏர் வந்து நிறைய ஃபாக்ஸ் ஆடுறாங்க எல்லாரும், நான் பார்க்குறேன். அவர் வந்து டெஃபினட்டாக நல்லா போடுறாரு. இப்போ விராட் கோலி சொல்லியிருக்காரு, நான் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னா என்ன நீங்க கொஞ்ச நாள் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஹெல்மெட்டோட வருவாரா? ரொம்ப என்ன பார்க்க முடியும். ஆமா, மேபி அது கிரிக்கெட்ல வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஹிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் என்ன கேட்டால் அவர் பண்ணுறது கரெக்ட். பிகாஸ் அவர் பீக் ஃபிட்னஸில் இருக்கார், எக்ஸ்ட்ராடனரி ஆடுறார் பேட்டிங்கு. அவர் இந்த ரன் ரேட் டிப் ஆயிடுச்சுன்னு கவாஸ்கர் சொல்கிறதுலாம் எனக்கு சிரிப்பு வருது. இந்த ஃபார்மேட்டில் ஒரு தடவை ஆடினா தெரியும் கிரிக்கெட் என்னன்றது. சத்தியமாக கிரிக்கெட்டருக்கு சொல்கிறேன் நான். ஒரு கிரிக்கெட்டர் வந்து அவர் வந்து 60 ஓவரில் 36 ரன் அடிச்சார் வேர்ல்டு கப்பில். அவர் கேட்டால் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு அப்போ 60 ஓவர்ஸில், அப்போ வெங்கட்ராமன் கேப்டன்சியில். அவர் வந்து ரன் ரேட் டிப் ஆனதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாக இருக்குது. விராட் கோலி பீக் ஃபிட்னஸில் இருக்கும்போது குவிட் பண்ணிட்டாருன்னா ஐயோ விராட் கோலி ஏன் விட்டாருன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது நல்லது. இவர் போயிடலாம், இன்னது இவர் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து ஆடுங்கிறார் சில பேர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமையை வச்சுக்கூடாது. அந்த அளவில் அவர் எடுக்கிற மூவ்ஸ்லாம் கரெக்டாக தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் சர்ச்சை வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டே அதிகமாகிடுச்சு இன்னும். அது தே ஆர் பீப்புள் ஹூ கிவ் தேர் ஆன்சர், தே டோன்ட் கிவ் தேர் ஆங்கர். என்னுடைய ஆன்சர் வந்து ஆங்கர் தான், பட் அது பர்ஃபார்மன்ஸில் தெரியுன்ற ரிசல்ட்டில் காமிக்கிறார்ல. ஏன் சார் ஆல்ரவுண்ட் இந்த விக்கெட் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, ஆஃப் சைடில் நினச்சா 6 அடிக்கிறாரு. அந்த மாதிரி பிளேயரை நான் என்றைக்குமே கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா பற்றி நான் ராங்காக பேசவே மாட்டேன். பாஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் பேட்டிங் எங்கே மீதி பேர் கஷ்டமாக இருக்கும் அங்கே இவங்கெல்லாம் ஆடி காமிச்சவங்க. அவங்களாம் என்றைக்கு வேணால் ஃபார்முக்கு வந்து என்றைக்கு வேணால் மேட்ச், தேர் ஆல் கேம் சேஞ்சர்ஸ். அவங்கள பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது பெட்டர். அவங்க பண்ணுறது கரெக்ட் தான். அவங்க ஏதாவது பேடாக ஆட்டிடியூட் காமிச்சா வேணால் பேசலாமே தவிர கிரிக்கெட்டிங்கில் நம்ம பேச முடியாது அவங்கள பற்றி. பார்ப்போம் சார், நீங்கள் சொன்ன பிளேயர்ஸில் யார் யார் இம்பாக்டுக்கு இது பண்ணுறா? தூக்கி போட்டீங்க, டென்ஷனை தூக்கி விட்டீங்க என்ன இப்போ, ஐயோ சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. எனிவே ஐ ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன், எஸ்பெஷலி when it is India. ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன். we are born to win, we'll win. பார்ப்போம் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்னது எந்த அளவுக்கு நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. we'll again meet. தேங்க்யூ சார்.